Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல CSIR UGC NET Mathematical Science Part A previous year questions discuss பண்ணலாம். So it's not only for mathematical science and also physics, chemistry, life science, GATE, SET examination prepare பண்ற எல்லாருக்குமே வந்து இந்த கான்செப்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay. First question. CSIR NET June 2018. Question பார்க்கலாம். What is the value of 1 plus and 3 plus and so on? 4033 plus 7983 into 2017. So option A, option B, option C, option D. கொடுத்திருக்காங்க. So இதை நம்ம சால்வ் பண்ணலாம். Sum of the odd terms 1 plus 3 plus 5 plus and so on up to n terms. So இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம number of terms கண்டுபிடிக்கலாம். Number of terms is equal to n plus 1 divided by 2. இது நம்ம sum of terms கண்டுபிடிக்கணும்னா sum of the terms is equal to n square. Number of terms கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை number of terms இருக்கோ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா sum of the terms. ஓகே, ஸோ கொஸ்டின்ல பாருங்க 1 plus 3 plus 5 plus and so on 4033 இருக்கு. ஸோ இது எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4333 plus 1. ஸோ ப்ளஸ் 1 அப்படிங்கும்போது 34 கிடைக்கும் டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2017. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த சம் ஆஃப் த டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபுல்லாக அந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக இல்லை சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபார்முலானா n ஸ்கொயர். தேர்ஃபோர் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் n square. So what is my n? 2017. So 2017 whole square. This is sum of the terms. Okay. So remaining value என்ன இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். Therefore 2017 whole square plus 7983 into 2017. So இதில் 2017 நமக்கு காமன் எடுத்துடலாம். So final value 83. ஸோ இதை ஃபைனலாக கொஞ்சம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2017 இன்ட்டு ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே 10,000. ஸோ ஃபைனல் வேல்யூ 17 4 zeros. ஸோ மை கரெக்ட் ஆப்ஷன் ஏ. CSIR NET December 2014. Second question. The sum of the first n natural number with one of them missed in 42. What is the number that was missed? So sum of the first n natural numbers add பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அதில் ஒரு நேச்சுரல் நம்பர் மிஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 42. ஸோ மிஸ் ஆன நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் therefore 1 plus 2 plus 3 plus 4 plus ஸோ அது போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். 3 plus 3 6 10 15. ஓகே, இது வரையும் எனக்கு 15 கிடைக்குது. ப்ளஸ் 6 therefore 21 ப்ளஸ் 7 28 ப்ளஸ் 8 36. அப்போ அப் டு 8 நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு 36. எனக்கு 42 மேலே இருக்கணும். 42 விட அதிகமாக இருக்கணும். therefore ப்ளஸ் ஒரு 9 ஆட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 45 கிடைச்சிடுது. ஓகே, ஸோ அப் டு 9 நேச்சுரல் நம்பர்ஸு நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 42 கிடைக்குது. ஸோ ஒரு நம்பர் எனக்கு மிஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு 42. ஸோ என்ன மிஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 42 கிடைக்கணும். ஸோ ஒரு நம்பர் எனக்கு மிஸ் ஆகணும். ஸோ ஒருவேளை எனக்கு 3 மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு 42 கிடைச்சிடும். ஸோ வாட் இஸ் மிஸ் நம்பர் 3. Third question. CSIR NET June 2015. So infinite rows of boxes is arranged. Each box has half the volume of the previous boxes. If the largest box has volume of 20 cubic centimeter, what is the total volume of all the boxes? என்ன கொடுத்துருக்காங்கன்னா infinite number of boxes நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு பாக்ஸும் அதில் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பாக்ஸோட வால்யூமை விட half the வேல்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் பாக்ஸோட வால்யூம் கொடுத்துட்டாங்க 20 cubic centimeter. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் தி boxes, all the boxes.
ஓகே. ஸோ அப்போ ஹையஸ்ட் பாக்ஸ் லார்ஜஸ்ட் பாக்ஸோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க 20 கியூபிக் சென்டிமீட்டர். எனக்கு டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்கனால நான் ப்ளஸ் தான் போடணும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளூ, ஒவ்வொரு பாக்ஸும் அதோட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பாக்ஸோட வால்யூமை விட half the வால்யூம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. therefore 20 into 1/2. ஸோ இதோட ப்ரீவியஸ் பாக்ஸ். ஓகே, ஸோ அடுத்த பாக்ஸு இதோட half the வால்யூம் கம்மியாக இருக்குது. therefore 20 1/2 whole square. ஸோ அடுத்து இப்படி போயிட்டே இருக்கும். therefore 20 1/2 whole power infinity. ஸோ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 காமனாக எடுத்துடலாம். therefore 1 plus 1/2 plus 1/2 whole square and so on, 1 plus 1/2 infinity. ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஜிபியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ 1 plus r square and so on. ஸோ இன்ஃபைனைட் சீரீஸாக இருக்கும்போது if r is less than 1, ஸோ I know the formula 1/1 minus r. ஸோ இந்த rங்கிறது எனக்கு ஒரு காமன் ரேஷியோ. ஸோ எனக்கு r வந்து 1ஓட கம்மியாக இருக்கும்போது வாட் இஸ் மை r ஹியர்? ஸோ எனக்கு இங்கே r வந்து எனக்கு 1/2. ஸோ 1ஓட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 20, ஸோ 1/1 minus 1/2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். therefore 20 1/1/2. therefore 20 into 2. So 40 cc. What is my total volume of all the boxes? 40 cubic centimeter. 40 option C. So fourth question, CSIR net December 2013 for real numbers x and y. X square plus y minus 4 whole square is equal to 0. Then the value of x plus y is. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே வந்து ரியல் நம்பர் சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஸோ வாட் இஸ் மை க்ளூ? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணும்போது தான் எனக்கு 0 கிடைக்குன்னு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுமே என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்கும். இதே 1 வந்து நான் ஜீரோ வேல்யூஸாக இருந்தால் எனக்கு ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு 0 கிடைக்காது. ஸோ அப்போ என்ன ஒன்லி சான்சஸ்னால் ரெண்டுமே வந்து எனக்கு 0வாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கும். therefore எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 தான். இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஒன் மோர் ஆப்ஷன், ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. therefore ஒய் மைனஸ் 4 is equal to 0. Finally y is equal to 0. So x or value 0, y or value எனக்கு 4. So what is my question? X plus y. Therefore x plus y அப்படிங்கும்போது 0 plus 4 value 4. So my correct option D. Fifth question, CSIR net December 2019. What is the value of 1 square minus 2 square plus 3 square and so on up to 19 square கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஸோ சிடி கொடுத்துட்டாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ண போகிறோம். 1 ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 3 ஸ்கொயர், பாசிட்டிவ் வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதுவோம். 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், ஸோ இதனால் எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் and so on, plus 19 square minus 18 square. So இதை நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா 1 plus a square minus b square formula. therefore 3 plus 2, 3 minus 2, 5 plus 4, 5 minus 4 and so on. 19 plus 18, 19 minus 18. Okay, 1 plus, so 3 minus 2 1 தான் வரப்போகுது. So 5 minus 4 1, so இதெல்லாம் வேல்யூ 1. ஸோ இப்போ ரிமைனிங் வேல்யூஸ் மட்டும் இதெல்லாம் 2 plus 3, 4 plus 5 இந்த வேல்யூ எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் அண்ட் ஸோ ஒன் பார்த்தீங்கன்னா 18 plus 19. ஸோ இதை ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு sum of the first n natural numbers போல இருக்குது. Okay, we know the formula 2 plus
3 and so on n அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும்போது நமக்கு சம்மேஷன் n சம் ஆஃப் த டேர்ம்ஸ் என்னன்னா n into n plus 1 divided by 2. ஸோ இது அதே ஃபார்முலா எழுதிப்போம். வாட் இஸ் மை n here? 19 into 19 plus 1 divided by 2. Therefore 19 into 20 divided by 2. Therefore இது 10. Final answer 190. CSIR net December 2013. Every time a ball falls to ground, it bounces back to half the height it falls from. A ball is dropped from a height of 1024 cm. The maximum height from the ground to which it can rise after the 10th bounce is. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ பி சிடி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு பால் வந்து ஒரு ஹைட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா கீழே போடுறாங்க. என்ன ஹைட்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க 1024 cm. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த பால் என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்டில் பார்த்தோன்னா பவுன்ஸ் ஆகும் இல்லையா? அப்படி பவுன்ஸ் ஆகும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ இருக்குது. என்னென்னா எந்த ஹைட்லேருந்து அது கீழே விழுதோ அந்த ஹைட்டில் half range தான் என்ன ஆகுது பவுன்ஸ் ஆகுது. ஸோ அப்படி half height என்ன ஆகுது அப்படின்னா கம்மி ஆகிட்டே பவுன்ஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் மை கொஸ்டின் நவ்? ஸோ 10th பவுன்ஸில் அதோட மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சரி. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஹைட்லேருந்து மேலேருந்து கீழே விழுது பார்த்தீங்கன்னா 1024 cm. அடுத்தது ஸோ இங்கே டோட்டல் வேல்யூலாம் எதுவுமே நம்ம கொடுக்கல, ஜஸ்ட் 10th பவுன்ஸில் அதோட ஹைட் என்ன மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஃபஸ்ட்டு பவுன்ஸ் அந்த ஹைட்டில் ஹாஃப் தான் ஃபஸ்ட்டு பவுன்ஸ். என்னோட 1024 into half இதான் என்னோட ஃபஸ்ட்டு பவுன்ஸ். ஸோ அடுத்த செகண்ட் பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஹாஃப், இந்த ஹைட்டில் ஹாஃப். ஸோ அப்போ 1024 1/2 ஹோல் ஸ்கொயர் இதான் என்னோட செகண்ட் பவுன்ஸ். ஓகே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 10th பவுன்ஸ். ஸோ அன்சோவான் அப்படிங்கும்போது 1024 1/2 whole power 10 is my 10th bounce. ஸோ இப்போ அதில் என்ன ஹைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஹைட். ஸோ அதை சால்வ் பண்ணணும் தெரிஞ்சிடும். ஸோ 1024 into 2 power 10. ஸோ 1024. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 2 power 10 இஸ் நத்திங் பட் 1024 தான். ஸோ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1 cm. ஸோ அப்போ 10th பவுன்ஸில் அது எவ்வளோ ஹைட்டு என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பால் 1 cm. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இப்போ 2 சம்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருந்தேன். அந்த சம்ஸோட சொல்யூஷனை பார்க்கலாம். ஸோ CSIR at June 2015. Which of the following values is same as 2 power 2 and 2 power 2 and 2 power 2? ஸோ ஓகே இது சால்வ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. 2 power, so 2 power 2 4 and now 2 power 4 16. CSIR net June 2015. So how many non-negative integers less than 10,000 are there such that the sum of the digits of the numbers is divisible by 3? So என்ன கேட்டு 10,000க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். எனக்கு எப்படிப்பட்ட இன்டீஜர்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டீஜர்ஸ் எல்லாமே 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் படி டிவிசிபிள் பை 3 அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா the sum of the digits of the numbers எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கனாலே இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 3ஆல் டிவைட் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 20 எடுத்துக்கிறேன். 20-ஐ 3-ஐ வச்சு நான் டிவைட் பண்ணுறேன். ஓகே ஸோ என்ன கிடைக்கும்? 6 3s are 18 பேலன்ஸ் 2. ஸோ அப்படின்னா என்ன இருக்கும்? 20-ஐ விட எனக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு 6 டிஜிட்ஸ் நம்பர் எனக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகும். என்னென்ன நம்பர் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். வாட் ஆர் த நம்பர்ஸ்? 3 6 9 12 15 and 18. ஸோ இதுதான் அந்த 6 டிஜிட்ஸ் நம்பர். 20-ஐ விட கம்மியாக இருக்கக்கூடிய 6 டிஜிட்ஸ் நம்பர்ஸ். ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவிசிபிள் ஆகும். 3 டிவிசிபிள் ஆகும், 6 டிவைட் ஆகும், 9 டிவைட் ஆகும். ஸோ 12 அப்படிங்கும்போது 1 + 2 ஆன்சர் 3, அது 3ஆல் டிவைட் ஆகும். அதான் சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஸோ இது 15 அப்படிங்கும்போது 1 + 5 6. ஓகே லைக் தட். ஸோ இப்போ என்ன கேட்டால் 10,000 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
ஸோ 10,000 விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் ஹையஸ்ட்டு லீஸ்ட் நம்பர் வந்து 9,999 தான். 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ வாட் இஸ் மை நம்பர்? ஸோ 3,333 இஸ் மை நம்பர். ஓகே. ஸோ அப்போ எனக்கு ஹவு மெனி டிஜிட்ஸ்? 3,333 டிஜிட்ஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ அண்ட் ஆல்சோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா 0 வந்து இஸ் டிவிசிபிள் ஒன்லி. ஸோ அதோட 0வை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 0வை ஆட் பண்ணிங்கன்னா ஸோ அதோட ஒரு 0 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ஃபோர் 3,334. நெக்ஸ்ட் இந்த சம்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 2 சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்மோட சொல்யூஷன்ஸை நீங்கள் கமெண்ட் ஆப்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.